ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஹெவன்லி டீமன் ரீபார்ன் மேன்வாவோட 49வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம். மற்ற 48 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போட பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ ஒரு வழியா அந்த ஹெவன்லி டீமனோட டிவைன் ஃப்ளேம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி இருந்திருப்பா. அந்த அண்டர் கிட்ட கொண்டு போயிட்டு காமிச்சு இருந்திருப்பா கண்ட்ரோல் பண்ணி. அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ அந்த இடத்துல போயிட்டு அந்த கிரே கலர் டிவைன் ஃப்ளேமை கண்ட்ரோல் பண்ணி காமிச்சதுனால அந்த இடத்துல யாரோ வர மாதிரி இருக்கு. அப்ப அங்க ஒருத்தர் வந்துட்டு, நீங்க தான் இந்த இடத்துல அண்டர்கார்டோட டிவைன் ஃப்ளேம்ஸை அன்லீஷ் பண்ணி காமிச்சதா அப்படிங்கிறப்ப ஹீரோ இவரோட முகத்தை நான் கல்ட்டுல ரெகனைஸ் பண்ணதே இல்லையே, பட் இந்த மேன் கிட்ட இருந்து பயங்கரமான பவர் என்னால சென்ஸ் பண்ண முடியுது. கிட்டத்தட்ட என் அளவுக்கே பவர்ஃபுல்லா இருக்கிறாரு. பெர்ஹாப்ஸ் இங்க இருக்கிற எந்த டெமானிக் மாஸ்டர்ஸை விடவும் இவர் ஸ்ட்ராங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. எதர் வே இட்ஸ் ஃபைன். இப்போ என்ன மேட்டர் என்ன அப்படின்னா, இந்த அண்டர்கார்டட் டெமானிக் குரூப்ல இருக்கிறதுலே இவர் தான் ஹையஸ்ட் ரேங்கா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் தான் அதை பண்ணியிருந்தேன்னா இப்ப என்ன அப்படிங்கிறப்ப அங்க வரும், நான் அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ மறுபடியும் அந்த டிவைன் ஃப்ளேமை கொண்டு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி காமிக்கிறான். சோ அது கிரே கலர் ஃப்ளேமா இருக்கிறதுனால அங்க வரும், இந்த அண்டர்கார்டட் டெமானிக் குரூப்போட 10th லீடரான உங்க முன்னாடி பிரசன்ட் பண்ணிக்கிறேன் என்னைய. அண்டர்கார்டோட அட்வென்ட் ஹவவர் லென்த்தியான கான்வர்சேஷன் வைக்கிறதுக்கான ப்ராப்பரான பிளேஸ் இது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ போயிட்டு இருக்கிறப்ப ஒருவேளை பிளட் ஸ்வாடுக்கு ஆல்ரெடி இந்த அண்டர்கார்டட் டெமானிக் குரூப்பை தெரியுமா, இதுல ஒரு பகுதி தானா? ஏன்னா டிவைன் ஃப்ளேமை பிரசன்ட் பண்ணப்போ இவரோட பிரீத்திங்ல ஒரு சேஞ்ச் என்னால சென்ஸ் பண்ண முடிஞ்சு. ஃபயர் டீமன் அதை பார்த்து அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் ஒரே நேரத்துல இருந்தப்ப பிளட் ஸ்வாட் ரொம்பவே காமா இருந்தாரு அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அவர் உள்ள போக போக தன்னோட மூஞ்சில கை வச்சு ஒன்னு கல்ட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த மார்ஷல் சொசைட்டி இருக்கு இல்லையா, அதுல நிறைய தனித்துவமான ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்கு. அந்த நிறைய மிஸ்டிகல் ஆர்டிஃபேக்ட்ஸ்ல சில மார்ஷல் ஆர்ட்ஸ் சில வெப்பன்ஸையும் சில ஆர்டிஃபேக்ட்ஸையும் ரொம்ப ரேரா தான் பார்ப்பானுங்க. ஒருத்தவனோட லைஃப் ஸ்டைலை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய சில லெஜெண்டரி மெடிசன்ஸ் சில பேர் பார்க்காம கூட போக வாய்ப்பு இருக்கு. எல்லாமே பிரைஸ்லெஸ் ஐட்டம். ஆனா சில ஆர்டிஃபேக்ட்ஸ் ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். உங்கள்ட்ட காசு இருந்தா அதுல அஃபோர்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஈஸியா வாங்கக்கூடியதுல ஒண்ணுதான் ஸ்கின் மாஸ்க். அதை வச்சு உங்களோட அப்பியரன்ஸை எஃபர்ட்லெஸ்ஸா சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது ஒருத்தவங்களோட உருவத்தை வேற ஒரு ஆள் மாதிரி மாத்த முடியும். அப்படி மாத்திட்டு இங்க இருக்கிறது அந்த சன் அண்ட் மூன் தான். அவரு பார்த்து கொஞ்ச நாள் ஆச்சுல யங் லீடர் அப்படிங்கிறப்ப ஹீரோ சோ நீங்க தான் இந்த அண்டர்கார்ட் டெமானிக் குரூப்போட லீடரா, டெமானிக் மாஸ்டர் அப்படிங்கிறப்ப அவரு கரெக்ட் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ போன தடவை நான் உங்களை பார்த்ததை விட இப்ப என்கிட்ட நல்லாவே நடந்துக்கிறீங்களே அப்படிங்கிறப்ப, ஆமா நீங்க டிவைன் ஃப்ளேம் வச்சிருக்கீங்க, சோ இதுதானே நேச்சுரல். நான் என்ன ஃபார்மலா மறுபடியும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் தான் ஷின் ஜங் லீ, இந்த அண்டர்கார்டட் டெமானிக் குரூப்போட 10th லீடர். அண்டர்கார்டட் ஹெவன்லி டீமனோட வில்லை இன்ஹெரிட் பண்ண உங்க முன்னாடி என்ன நான் பிரசன்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இனிமேல் நம்ம அவரை ஷின் ஜங்னே கூப்பிட்டுக்கலாம். அப்ப ஹீரோ அண்டர்கார்டு ஹெவன்லி டீமனா, வெயிட் அப்படின்னா அந்த அண்டர்கார்டோட இதுக்கு முன்னாடி ஹெவன்லி டீமனோட பொசிஷனை அச்சீவ் பண்ணிருக்காரா அப்படின்னு கேட்கிறப்ப ஷின் ஜங் அவர் இந்த ஹெவன்லி டீமன் கல்ட்டோட லீடரா மாறி இருக்காரா இல்லையா இந்த ஹிஸ்டரியில் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. பட் அவர் ஹெவன்லி டீமனோட டிவைன் ஆர்ட்டை அச்சீவ் பண்ணி ஒரு ஹெவன்லி டீமனா அவர் அக்னாலேஜ் பண்ணப்பட்டாரு. அப்படிங்கிறப்ப ஹீரோ ஹெவன்லி டீமனா அக்னாலேஜ் பண்ணப்பட்டாரு, பட் இந்த கல்ட்டுக்கு லீடரா மாறலையா, அது எப்படி பாசிபிளா இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப ஷின்ஜங் ஓ நோ உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும்ல. அண்டர்கார்டட் ஹெவன்லி டீமனோட ரொம்பவே யூனிக்கான கேஸ். இந்த டிவைன் கல்ட்டோட ஹோல் ஹிஸ்டரியிலேயே அவரோட கேஸ் மட்டும் தான் ரொம்பவே யூனிக்கா இருக்கும். சரி, அவரை பத்தி மத்ததெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஓல்டு மேன் உங்களை சில கொஸ்டின்ஸ் கேட்கலாமா, இந்த அண்டர்கார்டட் ஹெவன்லி டீமனை பத்தி உங்களுக்கு எவ்வளவு தெரியும் அப்படின்னு கேட்கிறப்ப ஹீரோ எனக்கு அவரை பத்தி அவ்வளவு தெரியாது. எனக்கு அவரை பத்தி தெரிஞ்சது எல்லாமே அவரோட இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் எல்லாமே ஹிஸ்டரியில தொலைஞ்சு போயிருச்சு. இப்ப இவரோட எவ்வளவு சொல்றது, இந்த அண்டர்கார்டட் ஹெவன்லி டீமன் எங்க சாங்னான் ஸ்கூல் கூட கனெக்ஷன் இருக்கு, நானுமே சாங்னான் ஸ்கூலோட டிசைபிள் அப்படின்னு சொல்லிடலாமா. பட் அது எல்லாத்தையுமே சொன்னேன் அப்படின்னா என்னோட போன வாழ்க்கையை பத்தி நான் பேச வேண்டியது வரும். நோ, தேவையில்லாம அவங்கள்ட்ட எல்லாமே சொல்ல தேவையில்ல அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு அண்டர்கார்டட் ஹெவன்லி டீமன் சாங்னான் ஸ்கூலோட ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு மட்டும் தெரியும். அப்படிங்கிறப்ப இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவர் கேட்கிறப்ப ஹீரோ கரெக்ட் அப்படின்னு சொல்ல இந்த ஷின்ஜங் ஐ சி இன் தட் கேஸ் நம்ம பேசுறதுக்கு ஒரு லாங்கான கான்வர்சேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த ஷின்ஜங் யங் லீடர் அண்டர்கார்டட் ஹெவன்லி டீமன் சாங்னான் ஸ்கூல்ல சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அந்த சாங்னான் ஸ்கூல் எப்படிப்பட்ட ஒரு செக்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஆஃப்டர் ஆல் நான் தான் அந்த சாங்னான் ஸ்கூலோட லாஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த ஷின்ஜங் ஐ சப்போஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அண்டர்கார்டட் ஹெவன்லி டீமன் சாங்னான் ஸ்கூல்ல சேர்ந்தவர். அந்த ஜெனரேஷன்ல அந்த ஸ்கூல் ஒரு ஸ்டூடெண்ட் இல்ல பட் 2 ஸ்டூடெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு.
அதுல ஒருத்தர் தான் வந்துட்டு ஒரு ஜேர்னிக்காக வந்து இந்த டெமானிக் கல்ட்ல சேர்ந்து ஒரு டெமானிக் பிராக்டிஷனரா வந்துட்டு மாறினாரு. இந்த கல்ட்டோட மெம்பரா மாறினதுக்கு அப்புறம் ரேங்க்ல வந்துட்டு அவர் அதிகமாகி எவென்ச்சுவலி 10 டெமானிக் மாஸ்டர்ஸ்ல ஒருத்தராகவும் மாறினாரு. அவரோட பிரைம்ல வந்துட்டு இந்த டிவைன் கட்ல இருக்கிற நிறைய தொலைஞ்சு போன டெமானிக் ஆர்ட்ஸ் வந்துட்டு ரீஸ்டோர் பண்ணாரு. அவரோட கிரேட் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டுக்கு அந்த எரால இருந்த எல்லா பிராக்டிஷனர்ஸுமே வந்துட்டு பாராட்ட குமிஞ்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவர் எல்லாமே அச்சீவ் பண்ணது காரணம் அவரோட சாங்னா ஸ்கூலோட மார்ஷியல் ஆர்ட்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் தான். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் நினைச்ச மாதிரி தான் இது ஆர்த்தடாக்ஸ் ஆர்ட்ஸை விட அன்ரெக்கார்டட் வந்துட்டு இந்த டெமானிக் ஆர்ட்ஸ்ல தான் ரொம்பவே டேலண்டடா இருந்திருக்காரு போல. எட் அவர் வந்துட்டு சாங்னா ஸ்கூலோட ரூட்ஸை வந்துட்டு மறக்காம இந்த டிவைன் கல்ட்ல வந்துட்டு இருந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த ஷிங்ஜங் இருந்துட்டு அவரோட ஆம்பிஷன் இருந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நிக்கல. அவருக்கு வந்துட்டு ஹெவன்லி டீமனோட பொசிஷன்ல வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் அந்த ஹெவன்லி டீமனோட டிவைன் ஆர்ட் மேல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அது வந்துட்டு ஈஸியான ஒரு ஃபீட் கிடையாது. ஈவன் தோ அவர் வந்துட்டு 10 டெமானிக் மாஸ்டர்ல ஒருத்தரா இருந்தாலும் ஹெவன்லி டீமனோட டிவைன் ஆர்ட்டுக்கு வந்துட்டு ஆக்சஸ் வந்துட்டு கிடைக்கணும் அப்படின்னா அவர் யங் லீடரா சூஸ் பண்ணப்படணும். இல்லனா அதுக்கு வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. சோ அவருக்கு அந்த டிவைன் ஆர்ட்டை பத்தி பார்ஷியல் இன்ஃபர்மேஷன் தான் அந்த டைம்ல வந்துட்டு இருந்துச்சு. அவர் வந்துட்டு டைரக்டா வந்துட்டு என்ன பாக்குறாரு, அது வந்து எந்த மாதிரியான இருக்கு, அதுக்கப்புறம் பழைய டெக்ஸ்ட்ல இருக்கிற ரெக்கார்டு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருந்துச்சு. பட் அவரோட பிரசிஸ்டன்டான எஃபர்ட் மூலியமா எல்லா இன்ஃபர்மேஷனையும் டைஜஸ்ட் பண்ணி ட்ரைனிங் எடுத்ததுல கடைசியில் அல்டிமேட்டா அதை வந்துட்டு புல் ஆஃப் பண்ணிட்டாரு. அந்த டிவைன் ஆர்ட்டை கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அவரால் டிவைன் ஃபிளேம்ஸே இருந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ண முடிஞ்சு. அப்ப இருந்த ஹெவன்லி டீமன் என்ன சொன்னார் அப்படின்னா, இதுல வந்துட்டு கீ டிஃபரன்சஸ் வந்துட்டு இருக்கு, பட் டவுட்டே இல்லாம இது டிவைன் ஃபிளேம் தான் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் சின்ஸ் அன்ரெக்கார்டோட ஆர்ட் இருந்துட்டு ஹெவன்லி டீமனோட டிவைன் ஆர்ட்டுக்கு வந்துட்டு சிமிலரா இருந்துச்சு. அப்ப இருந்த ஹெவன்லி டீமன் வந்துட்டு அது ஹெவன்லி டீமன் டிவைன் ஆர்ட்டோட டிஃபரெண்டான வெர்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அக்னாலேஜ் பண்ணிட்டாரு. அட் த டைம் இல்ல ஏன் இன்னைக்கு கூட அது வந்துட்டு உண்மையுமே இன்கிரெடிபிளான டர்ன் ஆஃப் ஈவென்ட்ஸ் தான். அண்ட் டு நோ சர்ப்ரைஸ் அந்த இடத்துல அன்ரெக்கார்டட் வந்துட்டு ஒரு பெஸ்டா வந்துட்டு சில பேர் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலேயே அந்த அனௌன்ஸ்மெண்ட்னால ஒரு அப்ரோர் வந்துட்டு அந்த இடத்துல கிரியேட் ஆச்சு. ஒரு சேம் ஸ்கைக்கு கீழே 2 ஹெவன்லி டீமன் வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆயிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோவப்பட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த அன்ரெக்கார்டோட ஆர்ட் வந்துட்டு டிவைன் ஆர்ட்டா வந்துட்டு அக்னாலேஜ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா ஃபியூச்சர்ல லீடர் ஆகிறதுக்கான தகுதியில வந்துட்டு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைம்ல ஹெவன்லி டீமனுக்கு எதிராக தான் ஆர்ட்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க வந்துட்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. அப்படிங்கனால அவரோட ஆர்ட்டை டிவைன் ஆர்ட்டா அக்னாலேஜ் பண்றது அப்படிங்கிறது கண்டிப்பா இம்பாசிபிள் கிட்ட வந்துட்டு இருந்திருக்கும். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஷின்ஜங் சொல்றது கரெக்ட் தான். அன்ரெக்கார்டட் வந்துட்டு பப்ளிக்கா அங்க வந்துட்டு மரண தண்டனை கொடுத்திருந்தாலும் கூட அதை நினைச்சு நான் சர்ப்ரைஸ் பட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறப்ப ஷின்ஜங் வந்துட்டு நல்ல வேலையா லீடர் வந்துட்டு அன்ரெக்கார்டட் வந்துட்டு ஹைலி ஃபேவர் பண்ணாரு. அவங்க 2 பேரும் ஸ்பேரிங் பார்ட்னர்ஸா இருந்தது மட்டும் இல்லாம 2 பேரும் ட்ரிங்கிங் படிஸாவும் இருந்தாங்க. இருந்தாலும் கூட லீடரால அவரோட கல்ட்டுல உருவாகிற அந்த அப்ரோரை வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. அதனால ரெக்கார்ட்ஸ் படி ஹெவன்லி டீமன் என்ன சொன்னார் அப்படின்னா, சைலன்ஸ், நான் வந்துட்டு இவனோட ஆர்ட்டை வந்துட்டு இன்னொரு ஹெவன்லி டீமனோட டிவைன் ஆர்ட்டா வந்துட்டு நான் அக்னாலேஜ் பண்ணிக்கிறேன். பட் அப்படி இருந்தாலும் கூட நீ இந்த உலகத்துல எக்ஸிஸ்ட் ஆயிருந்ததுக்கும் உன்னோட ஆர்ட் வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறதுக்கும் எந்த ஒரு ரெக்கார்டுமே இந்த கல்ட்டுல வந்துட்டு இன்ஹெரிட் பண்ணப்படாது. உன்னோட ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இந்த டிவைன் கல்ட்டோட அபிஷியல் ரெக்கார்டுல இருந்து ரிமூவ் பண்ணப்படுவாங்க அப்படின்னு சொன்னாரு. அதனாலேயே அவரை பத்தின எந்த ஒரு ரெக்கார்டுமே இந்த கல்ட்டுல இல்லாம போயிருச்சு. இதுதான் அன்ரெக்கார்டோட ஆரிஜின். அதுக்கப்புறம் இந்த அன்ரெக்கார்டட் டெமானிக் குரூப்போட ஆரிஜின். அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு தென் எப்படி இந்த டிவைன் ஆர்ட் இருந்துட்டு இந்த டிராகன் ஃபேங்குக்கு மேல வந்துட்டு எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்ப ஷின்ஜங் இருந்துட்டு ஒரு என்சாண்டட் வில் இல்லனா அவரோட சுயநினைவு இருந்துட்டு ஒரு ஸ்பேருக்குள்ள விட்டுட்டு போறது அப்படிங்கிறது ஒரு ரெக்கார்டா வந்துட்டு நம்மளால ஏத்துக்க முடியாதுல. அதுக்கப்புறம் அன்ரெக்கார்டட் வந்துட்டு மார்ஷியல் ஆர்டிஸ்டாவே த்ரூ அண்ட் த்ரூவா இருந்தாரு. சோ ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா அவர் நேச்சுரலா அவரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் அடுத்த சக்சஸருக்கு வந்துட்டு பாஸ் டவுன் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு நினைச்சாரு. இதை பத்தி அவரு நினைச்சுக்கிட்டே இருந்தாரு. எவென்ச்சுவலா அவர் வந்துட்டு மிஸ்டிக்கல் ட்ரமையும் வந்துட்டு அடைஞ்சாரு. சோ அதனால இந்த ஆர்ட் அவரோட சக்சஸர் வந்துட்டு கத்துக்கிறதுக்காக அவரால் ஒரு வேவ் வந்துட்டு கண்டுபிடிக்க முடிஞ்சு. லுக்ஸ் லைக் அந்த மெத்தட் வந்துட்டு சக்சஸ்ஃபுல் ஆயிருக்கு போல. ஏன்னா அவரோட சக்சஸர் என் கண்ணு முன்னாடி இப்ப நீங்க இருக்கீங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டு சாங்னான் ஸ்கூலோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்டா இல்லாம இருந்திருந்தேன் அப்படின்னா, இல்ல எங்களோட செக்டர்ல யூஸ் பண்ண கல்டிவேஷன் மெத்தட பத்தி நான் பிராக்டிஸ் பண்ணாம இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா அன்ரெக்கார்டோட டிவைன் ஆர்ட் இருந்துட்டு நேரம் என்கிட்ட பாஸ் டவுன் ஆயிருக்காது. என்னால டிவைன் ஃபிளேம் வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்க முடியாது. உண்மையுமே நன்றி கிரேட் சீனியர் அப்படின்னு அந்த ஸ்பேரை தொட்டு நினைக்கிறான். ஷின்ஜங் வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட சொன்ன அந்த வார்த்தைகள் வந்துட்டு ஞாபகம் இருக்கா யங் லீடர் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு யூ மீன் கரெக்டான கண்டிஷன் இல்லாம யாராலையுமே விசுவாசத்தை வந்துட்டு பெற முடியாது அதுதானே அப்படின்னு கேட்கிறப்ப ஷின்ஜங் வந்துட்டு எஸ், இன்னையில இருந்து நான் ஷின்ஜங் லீ தி லீடர் ஆஃப் அன்ரெக்கார்டட் டெமானிக் குரூப் இருந்துட்டு அன்ரெக்கார்டட் ஹெவன்லி டீமனோட சக்சஸருக்கு வந்துட்டு சர்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. சோ கடைசியா இது வரைக்கும் நடுநிலைமையா இருந்த அந்த ஷின்ஜங் லீ இருந்துட்டு நம்ம ஹீரோட சைட வந்துட்டு எடுத்தாரு. கல்ட்டுல இருக்கிற ஹை அபிஷியல் காதுக்கு போறதுக்கு வந்துட்டு இதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கல. எங்கெல்லாம் நம்ம ஹீரோ போனானோ அந்த இடத்துக்குலாம் இவரும் வந்துட்டு போய்கிட்டே இருந்தாரா. ஃபர்ஸ்ட் எல்லாம் நினைச்சாங்க அவரை வந்துட்டு தன்னோட சைடு இழுக்கிறதுக்கு ஹீரோ தான் அவரை ஃபாலோ பண்றாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. பட் அது வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புரிஞ்சுக்க ரொம்ப நேரம் எடுத்துக்கல. ஏன்னா எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் அவரோட விசுவாசத்தை காமிச்சு அவரோட மரியாதையை வந்துட்டு அவர் செலுத்திக்கிட்டே இருந்தாரு.
இருந்தாரு. இந்த மாதிரி ஒரு பொலைட்னஸா அவர் வந்துட்டு காமிச்சதே கிடையாதா? சோ அதனாலயே ஹீரோ சைடு அவர் சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. புது ரூமருமே இருந்துட்டு கல்ட்டுக்குள்ள சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சது. என்னன்னா ஹீரோ வந்துட்டு ஒரு பழங்காலத்து மார்ஷியல் ஆர்டிஸ்ட், அவனை வந்துட்டு சின்ன பையனை தெரியறதுக்கு ஒரு சீக்ரெட் ஆர்ட்டை வந்துட்டு யூஸ் பண்றான் அப்படிங்கிற சொல்லிட்டு தானுங்க. பட் இந்த மாதிரி பேஸ்லெஸ் ரூமர்ஸ் எல்லாம் இருந்தாலும் ஒரே ஒரு ஃபேக்ட் தான், ஹீரோவோட ஃபேக்ஷன் இருந்துட்டு இப்ப அந்த மூன் பேக்கோட ஃபேக்ஷனை விட ஒரு அடி மேலதான் இருக்கு. 2 வாரத்துல இந்த விஷயம் வந்து என்டையர் கல்ட் முழுக்க பரவ ஆரம்பிச்சிருச்சு. சோ இதை கொண்டு போயிட்டு அங்க அன்கான்சியஸா இருக்கிற ஹெவன்லி டீமன் கிட்ட சாங் இருந்துட்டு இட்ஸ் அப்பியர் யங் லீடர் இருந்துட்டு நல்லா பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் சார். சின்ஸ் வைஸ் லீடர் வந்துட்டு இப்ப கொஞ்சம் பின் தங்குறதுனால கண்டிப்பா அவன் ஒரு மூவ் வந்துட்டு சீக்கிரமே மேக் பண்ணுவான் அப்படின்னு நம்புறோம் சார். அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு எதுவுமே பேசுற மாதிரி தெரியல. சாங் இருந்துட்டு இவரால ஒரு 20 நிமிஷத்துக்கு தான் டெய்லியும் கான்சியஸ்னஸ் வந்துட்டு பேர்லி மெயின்டைன் பண்ண முடியுது. இவரோட கண்டிஷன் போக போக மோசமாயிட்டே இருக்கு. இவரோட கேலிபர்ல இருக்கிற ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட கூட அஃபெக்ட் பண்ற அளவுக்கு ஒரு டெரிஃபைங்கான பாசிபிளா வேற யாராச்சும் இருந்திருந்தாங்க அப்படின்னா எப்பவோ இருந்துட்டு இறந்து போயிருப்பானுங்க. இதனால இதுக்கப்புறமே இதை தள்ளி போட முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு போறாரு. அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.